எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பீட்ரூட் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் கட்லெட் செய்கிறதுக்கு 2 பெரிய பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீட்ரூட்னா 3 எடுத்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய உருளைக்கிழங்கு இந்த சின்ன குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சோன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம். கடைசியாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் சின்ன பிள்ளைங்களுக்கு செய்கிறதுனால நான் மிளகாயெல்லாம் சேர்க்கலை. பெரியவங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ரொம்ப தீஞ்சு போகிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. அடுத்து நம்ம சீவி வச்சுருக்க இந்த பீட்ரூட்டை சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட கலந்துக்கோங்க. இந்த பீட்ரூட்டும் மசாலா இதெல்லாம் சேர்ந்து கலந்து வரும்போது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த கட்லெட் பிடிக்க வராது. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ பீட்ரூட்டும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறைய உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த கட்லெட் பிடிக்கிறதும் நல்லா சரியாக வரும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா இதை பீட்ரூட்டோட நல்லா மசிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் மசிச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு கையளவு கொத்தமல்லியை பொடியாக வெட்டி அதையும் நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து இந்த கட்லெட்டை கோட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 1/4 கப்புக்கு சோள மாவு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நல்லா இதை கோட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து ஒரு பிளேட்டில் ஒரு 1/2 கப்புக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கட்லெட்டை ஷேப் பண்ணிடலாம். இந்த பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கும் இந்த கட்லெட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப தடியாக பெருசாக போடாதீங்க. இந்த சைஸில் போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணியாச்சு. இப்போ இதில் கோட் பண்ணிடலாம். ஒரு கட்லெட்டாக எடுத்து இந்த சோள மாவில் நல்லா நனைச்சி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிடுங்க. கோட் பண்ணி பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க.
இந்த சோள மாவுக்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட யூஸ் பண்ணலாம். முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு முட்டையும் கொஞ்சம் பாலும் சேர்த்து நல்லா அடித்து வச்சுட்டு அதில் கூட நீங்கள் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸை போடலாம். இப்போ இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நம்ம பொரிச்சு எடுக்கும்போது பிரெட் க்ரம்ஸ்லாம் உதிர்ந்து வராமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் இல்லை ஃப்ரீசரில் ஒரு 5-10 நிமிஷம் வச்சு எடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சாஸ்பேனில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இது எல்லாம் இந்த கட்லெட் ஒன்று ஒன்றா போட்டு நான் லைட்டாக ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். ஒரு பக்கம் நல்லா வெந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சுருங்க. இந்த மாதிரி கட்லெட் நீங்கள் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கணுன்ட்டு யோசிக்கிறீங்கன்னா இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் இல்லை ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் நீங்கள் வச்சிடலாம். இப்போ டெய்லி ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒரு 2-3 மட்டும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்துடலாம். ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேட்சை நீங்கள் போடலாம். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான பீட்ரூட் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் செஞ்சு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஸ்டார்டராக கூட இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இது வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.